இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். எந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜெயரூபனாகிய நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களை தேடி கொண்டு வருகிறேன். இந்த நாளில் யாரை பற்றி என்று யோசிக்கிறீர்களா? பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அறிவுரைகள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். ஆம், அன்பு உறவுகளே, பிள்ளைகளை நாம் கோபப்படுத்தக்கூடாது. ஒரு தவறு செய்யும் பொழுது பிள்ளைகளை முதலாவது அன்பாக நாம் கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும்? மகனே, மகளே, இது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம், இது தேவன் விரும்பாத காரியம், இது உலகத்தான் போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த காரியத்தை செயல்படக்கூடாது. இந்த உடையை நீங்கள் உடுத்திக் கொள்ளக்கூடாது. தலையை நீ இதுபோல வாரிக்கொள்ளக்கூடாது. தலையை நீ இதுபோல சீவிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் மேக்கப் இதுபோல செய்யக்கூடாது என்று நம் பிள்ளைகளை என்ன செய்யணும்? தனுவாக பொறுமையாக தட்டி கொடுத்து அன்பாக அவரோடு பேச வேண்டும். அப்பொழுது விளக்கத்தை ஆண்டவரிடம் நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது தான் இந்த பூமியில் நம்ம ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாய் ஒரு கனத்தோடு மதிப்போடு வாழ முடியும் என்று நாம் அன்பாக நம் பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஓ, அப்பா சொல்கிறது சரி, அம்மா சொல்கிறது சரிதான், ஏனென்றால் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. அதை விட்டுட்டு பிள்ளைகள் எங்கேயா போயிட்டா கடிந்து கொள்ளக்கூடாது. எப்படி? எங்கே போயிட்டு வந்தேன், எதுக்கு போயிட்டு வந்தேன்னு சத்தம் போட்டு அவங்கள அதட்டும் பொழுது அவங்களுக்கு கோபம் உண்டாகும். ஏனென்றால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்கள பார்த்து ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லி அவர்களுக்குள்ளே என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். ஒரு தவறு செய்யும் பொழுது அதை தட்டி கொடுத்து இது நாம் செய்யக்கூடாது, இது நமக்கு ஒத்து வராது. ஏனென்றால் நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளுடைய பிள்ளைகள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் இந்த ஒழுங்கின் பிரகாரம் ஆண்டவர் கொடுத்த இந்த வேதத்தில் உள்ள கற்பனைகளின் கட்டளைகளின் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களிடம் அன்பாக சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்கள்? சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள்ட்ட கடிந்து பேசக்கூடாது. அதாவது சில குடும்பங்கள் பேசுவாங்க, ரொம்ப தாறுமாறான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ என்னாகும்? ஏண்டா இந்த வீட்டில் இருக்கிறோம், நம்ம எங்கேயாவது போயிடலாம், நம்ம ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லி தற்கொலைக்கு கூட போகி விடுவார்கள். ஏனென்றால் நம்மளுடைய கடினமான சொற்கள், நம்முடைய கடினமான வார்த்தை அவர்கள் இருதயத்தை என்ன பண்ணும்? பாதிக்கும், அவர்கள் சிந்தையை பாதிக்கும். அப்பொழுது பிசாசானவன் என்ன செய்வான்? இதை அவர்கள் உள்ளத்திலே பேசிக்கொண்டே இருப்பான். எப்படி? உன் தகப்பன் இப்படி பேசிவிட்டார், நீ உயிரோடு இருப்பது வீணும் விருது, இனி நீ உயிரோடு வாழ்ந்து என்ன செய்ய போற, நீ செத்துரு அப்படின்னு சொல்லி பிசாசானவன் என்ன செய்வான்? அவங்கள தூண்டிக்கொண்டே இருப்பான். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்பாக பேசி இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி அவர்களோடு அன்போடு பேச வேண்டும். இன்னும் நிறைய குடும்பத்தில் என்ன செய்வார்கள் என்றால், வீடு மனைகள் நிலங்கள் இருக்கும், 2 பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு பிள்ளைகளுக்கு சகலத்தில் செய்வார்கள், ஒரு பிள்ளைக்கு சரிவர செய்ய மாட்டார்கள். அப்பொழுது என்ன ஆகும்? 2 பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைவாதம் உண்டாகும். அப்போ நான் யார்? உனக்கு தான் அப்பா எல்லாம் செய்கிறார், எனக்கு செய்வதில்லைன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பொறாமைகள் வேற்றுமைகள் உருவாகும். இதுக்கு யார் தான் காரணம்? பெற்றோர்களாகிய நாம் தான் காரணம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு காரியத்திலும் பகிர்ந்தளிக்க வேண்டும். 50-50% எது செய்தாலும் பாதிப்பாக உனக்கு பாதிப்பாக உனக்கு என்று சொல்லி நாம் உயிரோடு இருக்கும் பொழுது, நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி பிரித்து கொடுத்து அவர்களை நாம் ஆசீர்வதிப்போமானா என்ன உண்டாகும்? அவர்கள் பிள்ளைகள் எப்படி, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? சமாதானத்தோடும்
ஒற்றுமையோடும் ஒரு தாய் மக்கள் என்ற அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள். இதற்கு யார்தான் காரணம்? பெற்றோர்களாகிய நாம் தான். ஆண்டவர் சொல்கிறார், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள். அப்போ நம்ம பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. அவர்கள் எல்லாவற்றிலும் நம் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களை கொண்டு செல்வோமானால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாகவும், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாகவும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார்கள். அப்பொழுது என்ன உண்டாகும்? நித்தியமாய் உன் பேர் நிலை நிற்கும், தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும் என்ற உடைய வார்த்தையின் வேத வசனத்தின்படி உங்கள் பெயர் நிலை நிற்கும். இன்னார் மகனா, அவர் சரியாக தான் இருப்பார். இன்னார் மகளா, அவள் சரியாக தான் இருப்பாள். அந்த எண்ணங்கள் உருவாகும். இன்னார் குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தின் பெயர் சொன்னால் என்னவாங்க? அவங்க கர்த்தருக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பம், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லி பெண் கொடுப்பதாக இருந்தாலும் எடுப்பதாக இருந்தாலும் என்ன செய்வார்கள்? ஒரு கனத்தோடு மதிப்போடு நம்மை அணுகி வருவார்கள். அந்த வாழ்க்கை வாழ யார்தான் காரணமாக இருக்க வேண்டும்? பெற்றோர்களாகிய நாம் தான். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். ஆகவே இந்த நாளிலும் கூட பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், சண்டையிட செய்யாதிருங்கள், அவர்கள் பிரிவினைக்கு நீங்கள் காரணமாக இருக்காதிருங்கள். அன்பு உறவுகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனைகளிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்ப தேவனுடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடக்கிற குடும்பமாக வாழ வேண்டும். இந்த பூமியில நாம் சுகித்து வாழலாம், செழித்து வாழலாம். இந்த ஆலோசனை எனக்கு என் தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தினபடியினால் இதை நான் உங்கள் மத்தியிலே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இதன்படி வாழ்கிறவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இதற்குள் பிசாசானவன் உள்ளே வர முடியாது. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனைகளிலும் பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த வேண்டும். அவர்கள் கோபப்படுத்துகிற காரியத்தில் நீங்கள் செயல்படக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வேதத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்காக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்லி இதை கை கொண்டு நடக்க அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, அவர்களுடைய வழியில் வந்த நாங்கள் ஆண்டவரே பிதாக்களாக எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறோம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அவர்களுடைய பிரிவினைக்கு நாங்கள் காரணமாக இல்லாதபடி எங்களுக்கு நீர் ஆலோசகராக இருந்து எங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் எங்களை நடத்த எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டுமா? இயேசுவின் வழியாக நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.